Hello grade 10 students. Today we are going to start unit 5. Now let's go and look at the topic. Best practices. Practices na enna? Practices na எங்கட பழக்க வழக்கங்கள், நடவடிக்கைகள், நாங்கள் செய்கிற விஷயங்கள் தான் நாங்கள் ப்ராக்டிசஸ் என்று சொல்லுவோம். அதே நேரம் தொடர்ந்து செய்கிற விஷயங்களை தான் நாங்கள் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இதில் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ற நேரம் நாங்கள் எங்களை சிறந்த நடவடிக்கைகள் என்ன, சிறந்த வழிமுறைகள் என்னங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நாங்கள் இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். அதாவது நீங்கள் எதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யணுமென்று நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யணுமென்றது தான். Now let's start the lesson. Role play, a day out. Mrs. Fernando, Menuka, Nimali, and there's a bus conductor as well. இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு கான்வர்சேஷனை நாங்கள் பார்ப்போம். Come on children, hurry up. We will be late if we don't leave now. Mrs. Fernando என்ன சொல்கிறாங்க? Come on children, வேகமாக வாங்க, hurry up பண்ணா சீக்கிரம் வாங்க. We will be late if we don't leave now. நாங்கள் இப்போ கிளம்பாட்டி நாங்கள் லேட் ஆகிடும் நாங்கள் போகிறதுக்கு. I'm almost ready, need to get my hat. நான் ஓரளவு தயாராகிட்டேன், இந்த தொப்பியை மட்டும் எடுக்கணும். I'm ready. So notice the marks. இந்த punctuation marksையும் ஒருக்கா கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. Let's go, the bus is here. மிஸ்டர் ஃபெர்னாண்டோ என்ன சொல்கிறார்? லெட்ஸ் கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாங்க எல்லாரும் போகலாம்னு உற்சாகமாக சொல்கிறார். இந்த பஸ் இஸ் ஹியர், பேருந்து வந்துட்டு. சில்ட்ரன், இட்ஸ் டைம் டு கோ. மிஸ்ஸஸ் ஃபெர்னாண்டோ என்ன சொல்கிறாங்க? அவங்க தான் அம்மா, அவங்க சொல்கிறாங்க கிளம்புற வேண்டிய நேரம் வந்துருச்சு. பஸ் கண்டக்டர் சேஸ், ஹரி அப், கெட் ஆன், வி ஆர் ஆல்ரெடி லேட். சீக்கிரமாக வாங்க, வண்டியில் ஏறுங்க, நாங்கள் நேரம் பிந்தியாச்சு. A few hours later at the railway station. Menuka, look at those trains. அந்த ட்ரெயின்ஸை பாருங்க. Look at. I want to have a closer look. எனக்கு கிட்ட போய் பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது. Mr. Fernando, Menuka, don't walk on other platforms. மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் போய் நடக்க வேணாம். Menuka asks, why not? I want to. ஏன் எனக்கு நடக்கணும் போல இருக்குன்னு கேட்குறார். Mrs. Fernando says, because it's dangerous. ஏன்னா அது பயம். நீங்கள் அங்கால போயிருந்தீங்கன்னா உங்களை ட்ரெயின் அடிபட்டுரும், இல்லாட்டி நீங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, அப்புறம் நீங்கள் தனியாக இருப்பீங்க. மிஸ்டர் ஃபெர்னாண்டோ, சிட் டவுன் அண்ட் வெயிட் ஃபார் த ட்ரெயின். உட்காருங்க, நாங்கள் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுவோம்னு அவர் சொல்கிறார். அனௌன்ஸ்மெண்ட், attention please. This announcement is for all passengers waiting for Podimanike Express train to Kandy. Please go to platform number 1. அதாவது நீங்கள் ரயிலில் போயிருப்பீங்க, அப்போ ரயில் ஸ்டேஷனில் நீங்கள் இருக்கிற நேரம், நிறுத்தத்தில் இருக்கிற நேரம் அவங்க இப்படி அறிவிப்பெல்லாம் நிறைய வரும். உங்களோட ட்ரெயின் வர்றதுக்கு முதல்ல அவங்க அறிவிப்பாங்க. அப்போ நீங்கள் உங்களோட கரெக்டான பிளாட்ஃபார்மில் போய் நீங்கள் நிற்கலாம். மிஸ்டர் ஃபெர்னாண்டோ, லெட்ஸ் கோ, த ட்ரெயின் இஸ் தேர். ட்ரெயின் வந்தாச்சு. ஐ வாண்ட் அ சீட் பை த விண்டோ. எனக்கு ஜன்னல் சீட் தான் வேணும். த ட்ரெயின் இஸ் கோயிங், ஹுரா. ஹுராண்டா என்ன அர்த்தம்? அந்த சத்தமாக சந்தோஷத்தில் கத்துறது தான் நாங்கள் ஹுரா அப்படின்னு இங்கே இங்கிலீஷில் எழுதுவோம். மிஸ்ஸஸ் ஃபெர்னாண்டோ, டோன்ட் புட் யோர் ஹெட் அவுட் அண்ட் வாட்ச் யோர் ஹேண்ட். மெனுக்க, டோன்ட் புட், தலையை வெளியில் போட வேணாம், அதே நேரம் வாட்ச் யோர் ஹேண்ட், கை கவனம் என்று சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பேரண்ட்ஸோட ட்ராவல் பண்ணுற நேரம் இந்த மாதிரி அவங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். நாங்கள் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்? லெட்ஸ் டேக் அ லுக். ஆக்டிவிட்டி 1. Copy the phrases in bold into your writing book and fill in the table. Follow the example. Now first of all, let's look at the words. Imperative. இம்பெரட்டிவ் என்றால் என்ன அர்த்தம்? இம்பெரட்டிவ் என்றால் கமாண்ட்ஸ், அதாவது கட்டளைகள் தான் நாங்கள் இம்பெரட்டிவ் என்று சொல்லுவோம். அட்டர்ட் பை, செட் பை, யார் சொன்னால், அட்டர்ட் டு, யாருக்கு சொன்னாங்க.
இப்போ நாங்கள் போல்டில் இருந்ததெல்லாம் நாங்கள் அண்டர்லைன் பண்ணோம் இல்லையா, அதில் அது எல்லாமே இம்பெரட்டிவ்ஸ், அதாவது கட்டளைகள். இதை செய்யுங்கன்னு உங்களுக்கு பெற்றோர்களோ அல்லது ஆசிரியர்களோ உங்களுக்கு ஒரு கட்டளை இடுறதை தான் நாங்கள் இம்பெரட்டிவ்னு சொல்லுவோம். பொதுவாக இம்பெரட்டிவ்ஸ் கட்டளைகள் வந்து எந்த மாதிரி தருணத்தில் அவங்க சொல்கிறாங்க, உங்களை வந்து லேட்டானா சீக்கிரம் வரணுமன்றதுக்காக சொல்கிறாங்க. அதே நேரம் நீங்கள் ஒரு விஷயம் செய்தால் அது உங்களுக்கு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்துதுண்டா, இல்லாட்டி உங்களுக்கு அது கஷ்டம் கொடுத்துரும், உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நிகழ்ந்துருமென்னா இம்பெரட்டிவ்ஸ், அதாவது கட்டளைகள் அவங்க இடுறாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஹரி அப் அண்டு மிஸ்ஸஸ் ஃபெர்னாண்டோ மெனுக்காக்கு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் இன்னொன்று எழுதுவோம். கெட் ஆன் என்று நாங்கள் பார்த்தோம். கெட் ஆன் என்றது வந்து யார் சொன்னா? பஸ் கண்டக்டர் சொன்னார். பஸ் கண்டக்டர் யாருக்கெல்லாம் சொன்னாங்க? அவர் வந்து மிஸ்டர் ஃபெர்னாண்டோ, மிஸ்ஸஸ் ஃபெர்னாண்டோ அண்ட் த சில்ட்ரன், இவங்க 4 பேர்த்துக்குமே அவர் சொன்னார். ஸோ லெட்ஸ் ரைட் தட். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் Fernando and their children. Now let's look at the next imperative. Look at those trains. அதுவும் ஒரு imperative தான். ஆனால் அது ஒரு கட்டளையா இல்லை. நாங்கள் வந்து இதை பாருங்கன்னு கை நீட்டி காமிக்கிறேன்னு நாங்கள் ஒருத்தவங்களை ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி கேட்குறோம். அப்போ கட்டளைகள்லையும் டோன் வேறுபாடு இருக்குது. இப்போ ஹரியப்பன்னு சொல்கிற நேரம் அதுவும் ஒரு கமாண்ட் தான், இம்பெரட்டிவ் தான். அதே நேரம் லுக் அட் அப்படி என்று சொல்கிறதும் ஒரு இம்பெரட்டிவ் தான், ஆனால் தொனி வேறுபாடு இருக்குது. லுக் அட். மெனுக்கா சேஸ். மெனுக்கா யாருக்கு அதை சொன்னார்? யாரை பார்த்து இதை பாருங்கன்னு கேட்டார்? அவரோட அப்பாவை பார்த்து அப்படி சொன்னார். ஸோ மிஸ்டர் ஃபெர்னாண்டோ. Let's write a few more imperatives from the role play. We can write sit down, wait for, sit down, wait for. இது ரெண்டையும் யார் சொன்னா? மிஸ்டர் ஃபெர்னாண்டோ அவரோட பிள்ளைகளுக்கு சொன்னார். ஸோ மிஸ்டர் ஃபெர்னாண்டோ particularly to மெனுக்கா. மெனுக்கா தான் எழும்பி ஓடிக்கொண்டு இருக்க ஆசைப்பட்டவர். அவருக்கு தான் அவங்க அப்பா சொல்லுவார், உட்காருங்க, ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கண்டு. வாட்ச் யோர் ஹேண்ட். வாட்ச் யோர் ஹேண்ட், கை கவனம் என்று சொல்கிறது மிஸ்ஸஸ் ஃபெர்னாண்டோ. மெனுக்கா, ஏன்னா அவர் தான் தலையை வெளியே போட வேணாம், கையை வெளியே போடாம வேணாம்னு மிஸ்ஸஸ் ஃபெர்னாண்டோ மெனுக்காக சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் இம்பெரட்டிவ்ஸ் கமாண்ட்ஸ்லேயும் வித்தியாசமான வகையான கமாண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட் ஆன், ஹரி அப் என்ற கமாண்டுக்கும் லுக் அட் என்ற கமாண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆக்டிவிட்டி 2. In pairs, discuss the instructions you have seen displayed in the school, library, bank, etc. அதாவது நீங்கள் பாடசாலையில், ஒரு நூலகத்தில், வங்கியில், தெருவில் நடந்து போகிற நேரம், ஏன் கோயில்களில் இருக்கலாம், இந்த மாதிரி இடங்களில் அறிவுறுத்தல்கள் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது அந்த இடத்துக்கு பொறுப்பானவர்கள் வந்து அந்த இடத்துக்குள்ள வாராக்கள் ஒரு விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பாங்க. ஸோ பி இன் த கியூ. நீங்கள் இதை வங்கிகளில் பார்க்கலாம். அதாவது லைனில் நின்று தான் நீங்கள் வந்து உங்களோட சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி நாங்கள் இன்னும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் யோசிக்க போனால் பி சைலண்ட், அமைதியாக இருங்க.
இது நாங்கள் பாடசாலைகளில் பொதுவாக பார்க்கலாம். We can also write do not litter. குப்பை போட வேண்டாம். do not litter என்ற நேரம் நாங்கள் இதை பூங்காக்களில் பார்க்கலாம், வனாந்திரங்களில் பார்க்கலாம், இப்போ மக்கள் போகிற இடங்களில், இயற்கை இடங்களில் பார்க்கலாம். அதே நேரம் நாங்கள் தெருவிலையும் பார்க்கலாம். We can also write out of bounds for students. அதாவது பாடசாலையில் ஒரு சில இடங்கள் மாணவர்கள் போக முடியாத இடங்களாக இருக்கும். அப்போ அந்த இடத்த அதை மாணவர்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு ஸ்டைன் இருக்கும். இல்லாட்டி நாங்கள் ஸ்டாஃப் ஒன்லி. இப்போ நீங்கள் கடைக்கு போனாலும் சரி, என் பாடசாலைகள்லையும் சரி, பொதுவாக நிறைய இடங்கள் நீங்கள் ஸ்டாஃப் ஒன்லி என்ற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கலாம். அது என்னென்னா, அந்த இடத்துல வேலை செய்கிறவர்கள் மட்டும்தான் அந்த அறைக்குள்ளேயோ அந்த இடத்துக்குள்ளேயோ போக முடியும், வாடிக்கையாளர்களாக போக முடியாது. Activity 3. Read the following instructions on how to write a formal letter. Write them in your book in the proper order. அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அறிவுறுத்தல்கள் என்றது நாங்கள் நிறைய விதமான அறிவுறுத்தல்கள் இருக்குது. இப்போ நாங்கள் ஃபார்மல் லெட்டர்ண்டா என்ன, நாங்கள் போன யூனிட்லையும் பார்த்தோம், உதாரணங்கள் பார்த்தோம். இப்போ இந்த யூனிட்டில் ஃபார்மல் லெட்டர்னா என்ன மாதிரி எழுதுறன்ற அறிவுரைகளை தான் நாங்கள் இங்கே சரியான ஒழுங்கில் எழுதணும். இப்போ நாங்கள் ஃபார்மல் லெட்டர்ண்டா என்னன்னு ஒருக்கா பார்ப்போம். ஃபார்மல் லெட்டர்ண்டா நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு ஆளுக்கு, அதே நேரம் அவங்க ஒரு பொறுப்பு, ஒரு அதிகாரியாக இருப்பாங்க, ஒரு விடயத்துக்கு பொறுப்பாக இருப்பாங்க, அவர்களுக்கு நீங்கள் கடிதம் எழுதுறதை தான் நாங்கள் ஃபார்மல் லெட்டர்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் குடும்பத்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு எழுதுகிற கடிதம் இன்ஃபார்மல் லெட்டர். அப்போ இவங்களும் உங்களுக்கு தெரியும், அதனால் உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரிக்டான இந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் பெருசாக இல்லை. ஆனால் ஃபார்மல் லெட்டர்ன்ற வர நேரம் நீங்கள் இந்த அறிவுறுத்தல்களை கட்டாயம் நீங்கள் பின்பற்றணும். அப்போ தான் உங்களோட லெட்டர் ப்ரொஃபஷனல், அதாவது தொழில் சார்ந்த, அதே நேரம் மரியாதையாகவும் இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் உங்களுக்கு யாருன்னு தெரியாது. ஸோ உதாரணத்துக்கு உங்களோட வீட்டில் அடிக்கடி கரண்ட் இல்லாமல் போகுது, அதை பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு எழுதுவீங்க. இப்போ அந்த கடிதம் நாங்கள் ஃபார்மல் லெட்டர்ன்னு சொல்லுவோம். Now let's read the instructions. Use an appropriate salutation to the person you are writing to. அதாவது நாங்கள் எழுதுகிறவர்களுக்கு நாங்கள் ப்ராப்பர் சல்யூட்டேஷன், அதாவது டியர் சார் ஆர் மேடம், ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு ஆனா பெண்ணான்னு தெரியாத பட்சத்தில் டியர் சார் ஸ்லாஷ் மேடம்ன்னு எழுதுவீங்க. அதை நீங்கள் கட்டாயம் எழுதணும். ரைட் த சென்டர்ஸ் அட்ரஸ் ஆன் த டாப் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த பேஜ். அதாவது யார் கடிதத்தை எழுதுகிறாங்களோ அவங்களோட அட்ரஸை இடது கை பக்கம் முதலாவதாக எழுதணும். சைன் ஆஃப் யோர் லெட்டர் வித் அன் அப்ரோப்ரியேட் க்ளோசிங். அதாவது கடிதத்தை எப்படி நீங்கள் முடிவு செய்வீங்க, தேங்க்யூ, யோர் சின்சியர்லி, இந்த மாதிரி எழுதி நீங்கள் முடிவு செய்வீங்க. பிளேஸ் த ரெசிபியன்ஸ் டெசிக்னேஷன் அண்ட் அட்ரஸ் ஒன் லைன் beneath the date. ரெசிபியன்ஸ் டெசிக்னேஷன், அதாவது அந்த கடிதத்தை நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்க வழக்கமாக ஏதாவது ஒரு பதவியில் இருப்பாங்க. அப்போ அவங்களோட அந்த பதவியை நீங்கள் கட்டாயம் எழுதணும். அதே நேரம் அவங்களோட அட்ரஸையும் எழுதணும். அப்போ நீங்கள் இது ரெண்டையும் எங்கே எழுதுவீங்க, டேட்டுக்கு பிறகு எழுதுவீங்க. ரைட் த பாடி ஆஃப் த லெட்டர், நீங்கள் கடிதத்தில் உள்ளடக்கத்தை எழுதணும். ரைட் த சப்ஜெக்ட் ஆஃப் த லெட்டர் அண்ட் அண்டர்லைன் இட். சப்ஜெக்ட், இப்போ கட்டாயம் ஃபார்மல் லெட்டரில் சப்ஜெக்ட் லைன் இருக்கும். அதாவது சல்யூட்டேஷனுக்கு பிறகு நாங்கள் சப்ஜெக்ட் லைன் எழுதுவோம். ஏன்னா இந்த மாதிரி பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு நேரம் நிறைய இருக்காது. அப்போ நீங்கள் எதை பற்றி நீங்கள் கதைக்க விரும்புகிறீங்க, நீங்கள் இந்த லெட்டர் எதை பற்றினதுன்றதை இந்த சப்ஜெக்ட் லெட்டரில் நீங்கள் எழுதுவீங்க. அது ஒரு முறைப்பாடு செய்கிற லெட்டராக இருக்கலாம், லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறதா இருக்கலாம், இன்ஃபர்மேஷன் லெட்டராக இருக்கலாம். அதே நேரம் நீங்கள் ஒரு சேவையை பெற்றுக்கொள்கிறதுக்காகவும் இருக்கலாம். அப்போ நீங்கள் அந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் சரியாக தலைப்பில் எழுதணும். பிளேஸ் த டேட் டிரெக்ட்லி பிலோ த சென்டர்ஸ் அட்ரஸ். அதாவது திகதியை சென்டர், நீங்கள் யார் கடிதத்தை அனுப்புகிறாங்களோ அவங்களோட அட்ரஸுக்கு கீழே எழுதணும். நவ் லெட்ஸ் ஆர்டர் த சென்டென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்
write the sender's address on the top left hand side of the page. முதலாவது senders, யாருக்கு நீங்கள் யார் எழுதுகிறாங்களோ அவங்களோட அட்ரஸ் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? அதுக்கப்புறம் வந்து place the date directly below the sender's address. உங்களோட அட்ரஸ் எழுதிட்டு நீங்கள் வந்து டேட்டை எழுதுவீங்க. டேட் எழுதின பிறகு என்ன நடக்கும்? டேட் எழுதின பிறகு place the recipient's designation and address one line beneath the date. டேட்டுக்கு பிறகு யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களோட டெசிக்னேஷன், அவங்களோட அட்ரஸை எழுதுவீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் வந்து யூஸ் அண்ட் appropriate salutation, dear sir, madam அப்படின்னு எழுதுவீங்க. ஐந்தாவதாக நீங்கள் என்ன எழுதுவீங்க? write the subject of the letter and underline it. தலைப்பு எழுதுவீங்க. தலைப்பு எழுதின பிறகு body of the letter. கடைசியா sign off your letter with an appropriate closing. Activity 4. Read the following letter of complaint. அதாவது ஒரு முறைப்பாடு செய்கிற ஒரு கடிதம். இந்த கடிதத்தில் நாங்கள் முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நிறைய நம்பர் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஒன்றா பார்ப்போம். எஃப்ஜே பீரிஸ் புபுதுப்புற தன்பிட்டிய. இது என்னது? இது வந்து சென்டர்ஸ் அட்ரஸ். உங்களோட பேர் எழுதி உங்களோட விலாசத்தையும் எழுதணும். அதுக்கு பிறகு நீங்கள் டேட் கட்டாயம் திகதி எழுதணும். த மேயர் முனிசிபல் கவுன்சில் தன்பிட்டிய. அப்போ டெசிக்னேஷன், டேட்டுக்கு பிறகு ஒரு லைன் விட்டு டெசிக்னேஷன், அதற்கு பிறகு அட்ரஸ். டியர் சார், இப்போ மேயர் வந்து ஆனண்டு தெரிஞ்சால் நீங்கள் டியர் சார் என்று எழுதலாம். ஸோ இது வந்து சால்யூட்டேஷன். Complaint against dumping garbage in public places. இதுதான் subject heading. அதாவது பொது இடங்களில் குப்பைகளை வீசுறது பற்றின ஒரு முறைப்பாடு. கடிதத்தை நாங்கள் போய் இப்போ வாசிப்போம். I would like to bring to your attention a problem that is faced by the residents of this area. உங்களோட கவனத்துக்கு இந்த இடத்துல வாழ்கிற மக்கள் முகம் கொடுக்கும் ஒரு பிரச்சனையை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ இதுதான் இன்ட்ரடக்ஷன். அப்போ கடிதத்திலையும் உள்ளடக்கத்திலையும் உங்களுக்கு ஒரு சில பகுதிகள் இருக்குது. எல்லாத்தையும் உண்டா எழுத முடியாது. ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு முன்னுரை ஒன்று நீங்கள் எழுதணும். We have noticed that there is a lot of garbage that has been disposed around the tank bund for the past few months. இப்போ கடந்த ஒரு சில மாதங்களாக டேங்குக்கு பக்கத்தில் நிறைய பேர் குப்பையை வீசிட்டு போகிறாங்க. The tank bund has been a place where many children gather in the evening to play and we have worked very hard to keep that area clean. அந்த டேங்குக்கு பக்கத்தில் தான் இந்த ஏரியாவில் இருக்கிற சிறுவர்கள் எல்லாம் சேர்ந்து விளையாடுவாங்க. அவங்க விளையாடுறதுக்காக அந்த டேங்கை சுற்றின ஏரியாவை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சுத்தமாக வச்சுருக்கோம். But today we see that many ice cream cups, food wrappers and polythene bags have been carelessly thrown away all over the area. அப்போ நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்குறோம்? ஐஸ்கிரீம் கப்பாக இருக்கட்டும், சாப்பாடு சுற்றின அந்த கவராக இருக்கட்டும், பொலித்தீன் பேக்காக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஒரு கவனமே இல்லாமல் எல்லாரும் வீசி வச்சுருக்காங்க. On rainy days there's a bad odor in and around the area and there is the risk of spread of diseases. மழை காலத்தில் ரொம்பவே மோசமான ஒரு துர்நாற்றம் வீசுது. அதே நேரம் இந்த இடம் மூலமாக நிறைய நோய் பரவதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ நாங்கள் இதுதான் எங்களோட முக்கியமான பிரச்சனை. இதுதான் எங்களோட இஷ்யூ. அதனால தான் ரெண்டாவது பந்தி வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது. Please be kind enough to look into this matter as soon as possible. தயவு செய்து இந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு தீர்வு எங்களுக்கு தாருங்கள் சொல்லி, thank you, yours faithfully, signature FJ Pires.
அப்போ இதுதான் appropriate closing. Copy the medical health officer தான் பிடியா. இப்போ மேயருக்கு மட்டும் இல்லை மெடிக்கல் ஹெல்த் ஆஃபீஸருக்கும் லெட்டர் போகுது. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஒரு லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட், அதாவது முறைப்பாடு செய்கிறதுக்கான ஒரு லெட்டர் வந்து நாங்கள் எப்படி எழுதலாம்னு. Imagine that you are the mayor of Danpitiya Municipal Council. இப்போ நீங்கள் தான் Danpitiya Municipal Councilோட மேயர். ஒரு முனிசிபல் கவுன்சிலில் உச்சக்கட்ட பதவி வகிக்கிறவங்கள தான் நாங்கள் மேயர்ன்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் தான் அந்த மேயர். உங்களுக்கு இந்த கடிதம் வந்திருக்கு. Write a reply letter to Mr. Pires informing him of the immediate steps that would be taken to solve the problem. நீங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுத்து இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் தீர்வு செய்ய போகிறீங்கன்றதை பற்றின கடிதம். அதாவது நீங்கள் அந்த கடிதம் இன்ஃபர்மேஷன், நீங்கள் வந்து அந்த கடிதத்தில் ஒரு தகவலை தான் எஃப்ஜே பீரிஸுக்கு நீங்கள் வந்து அனுப்ப போகிறீங்க. இப்போ அந்த ஒரு கடிதம் எப்படி எழுதலாம்னு பார்ப்போம். முனிசிபல் கவுன்சில் Danpitiya அண்ட் த டேட். இப்போ நீங்கள் தான் மேயர், அப்போ உங்களோட அட்ரஸை நீங்கள் எழுதணும். மிஸ்டர் எஃப்ஜே பீரிஸ், புபுதுப்புர Danpitiya. யாருக்கு அனுப்புகிறீங்க? அவரோட அட்ரஸ். டியர் சார், நீங்களும் சல்யூட்டேஷன் எழுதணும். ரிகார்டிங் RE டாட் வந்து ரிகார்டிங் கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் இம்ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் கார்பேஜ். அவர் என்ன சப்ஜெக்ட் ஹெட்டிங்கை யூஸ் பண்ணாரோ அதே சப்ஜெக்ட் லைனை நீங்கள் ரிப்ளைக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் பதில் அளிக்கிறனால. அப்போ நீங்கள் இதை பற்றி தான் பதில் அனுப்புகிறீங்கிறது மிஸ்டர் எஃப்ஜே பீரிஸுக்கு தெரியும். வித் ரெஃபரன்ஸ் டு யோர் லெட்டர் dated 13/3/2015, I would like to apologize for the inconvenience faced by the residents of your area due to improper disposal of garbage. முதலாவதாக வித் ரெஃபரன்ஸ். இப்போ இந்த மாதிரியான சொற்பிரயோகங்கள் உங்களுக்கு மிக மிக அவசியம் ஒரு ஃபார்மல் லெட்டர் எழுதுகிற நேரம். அப்போ நீங்கள் எந்த லெட்டர் வந்த திகதியையும் நீங்கள் குறிப்பிடணும். இந்த லெட்டரை பற்றினதை நான் வாசித்தேன். முதலாவதாக நான் வந்து மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். இந்த பிரச்சனையினால் அந்த ஏரியாவில் வாழ்கிற மக்கள் ரெசிடென்ட்ஸ் அவங்களுக்கு வந்து எவ்வளோ எல்லாம் சங்கடங்கள் நேர்ந்திருக்கும், அதுக்கெல்லாம் நான் முதல்ல மன்னிப்பு கேட்குறேன். அடுத்ததாக நாங்கள் என்ன எழுதணும்? ஸ்டெப்ஸ் எழுதணும். The council has taken a few measures to resolve this problem. நாங்கள் ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். We are going to place large garbage bins around that area. முதலாவதாக என்ன செய்ய போகிறாங்க? லார்ஜ் கார்பேஜ் பின்ஸ், பெரிய பெரிய குப்பை தொட்டிகளை அந்த இடத்துல வைக்க போகிறாங்க. There will also be signboards put up. இது ரெண்டாவது ஸ்டெப். நாங்கள் குப்பை வாளிகளை மட்டுமில்லை, நாங்கள் வந்து சைன் போர்டையும் வைக்க போகிறோம், அறிவுறுத்தல்களும் வைக்க போகிறோம். வித் வார்னிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். வார்னிங் எச்சரிக்கை. அப்போ எல்லா அறிவுறுத்தல்களும் ஒரே மாதிரி இல்லைன்னு நான் முதலையும் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி அறிவுறுத்தல்களை நாங்கள் வார்னிங் எச்சரிக்கை அறிவுறுத்தல்கள்னு நினைக்கலாம். Relevant council staff members will conduct weekly monitoring to see the progress. இதற்கு பொறுப்பான அதிகாரிகள் வந்து கிழமை வந்து இதை வந்து கவனிப்பாங்க. I will make sure that this situation does not recur. நான் கட்டாயம் இந்த பிரச்சனை திரும்ப நடக்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன். Please bring to our notice if there are any more health hazards in your area in the future. நீங்கள் உங்களோட வசிப்பிடத்தில் வேறு எதுவும் நோய் வர மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கட்டாயம் எனக்கு தெரிவிங்க. தேங்க்யூ. yours faithfully ML பிரேமானந்த, மேயர் Danpitiya கவுன்சில் என்று சொல்லி உங்களோட டெசிக்னேஷன் எல்லாத்தையும் எழுதி நீங்கள் வந்து கடிதத்தை நிறைவு செய்யணும். இப்போ ஒரு கடிதம், ஒரு ஃபார்மல் கடிதம் எப்படி எழுதுறது, அப்படி உங்களுக்கு ஒரு ஃபார்மல் லெட்டர் ஒன்று வந்தால் அதுக்கு நீங்கள் எப்படி பதிலளிக்கிறது, அதாவது ரிப்ளை பண்ணுறதுன்னு இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம். Now let's look at another example. 56 Desaram Street, Nugegoda, sender's address. Then the date. அது பிறகு டேட்டும் இருக்குது. மிஸ்டர் ரவி ரணசிங்க, கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜர், DST கம்பெனி, கொலம்போ. இப்போ நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜருக்கு தான் ஒரு லெட்டர் அனுப்புகிறீங்க. டியர் சார், புவர் டெலிவரி சர்வீஸ் ஆர்டர் நம்பர் அண்ட் த ஆர்டர் நம்பர் இஸ் ரிட்டன். அப்போ புவர் டெலிவரி சர்வீஸ், ரொம்பவே மோசமான
ஒரு டெலிவரி சர்வீஸ். அதே நேரம் நீங்கள் ஆர்டர் நம்பரையும் அனுப்பணும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய டெலிவரி செய்கிறதா இருக்கும். அப்போ நீங்கள் உங்களோட ஆர்டர் நம்பரையும் நீங்கள் கட்டாயம் தலைப்பில் கொடுக்கணும். I am writing today to complain. இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் கம்ப்ளைனை வந்து எங்களோட சப்ஜெக்ட்லேயே எழுதலை, கம்ப்ளைனை வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் லைனில் தான் எழுதியிருக்கோம். அதுவும் பிரச்சனை இல்லை. ஏனெண்டா இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ஒரு கம்பெனிக்கு அனுப்புகிற நேரம் நாங்கள் ஒரு சில நேரத்தில் எங்களோட வார்த்தைகளை கொஞ்சம் வேறுபாடாக எழுதணும். ஸோ புவர் டெலிவரி சர்வீஸ்ன்றதும் கம்ப்ளைன் அபவுட் டெலிவரி சர்வீஸ்ன்றதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். About the poor service I received from your company on July 12th and the year. A team of 3 members of your company delivered the list of goods I had ordered a week ago. நான் ஒரு கிழமைக்கு முதல்ல ஆர்டர் பண்ண சாமான்களை வந்து உங்களோட கம்பெனிலேருந்து 3 பேர் வந்து எனக்கு அதை கொடுத்தாங்க. Since your website mentions that you deliver goods within 2 days, I am disappointed about the delay. நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் உங்களோட வலைத்தளத்தில் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க, ஆர்டர் பண்ணால் 2 நாளில் கிடைக்குமெண்டு. ஆனால் எனக்கு ஒரு கிழமை கழிச்சு தான் கிடைச்சிது. அதனால எனக்கு ரொம்பவே ஏமாற்றமாக இருக்குது. In addition, some items were not in good condition. அதோட ஒரு சில பொருட்கள் வந்து கொஞ்சம் சேதமடைந்தும் இருந்தது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற நேரம், முறைப்பாடு செய்கிற நேரம் நீங்கள் வந்து அநாகரிகமாக பேச முடியாது. அதனால் உங்களுக்கு உள்ள பிரச்சனையும் நீங்கள் நாகரிகமாக பொலைட்டாக மரியாதையாக சொல்கிறதுக்கான ஒரு சில ஃப்ரேசஸையும் நாங்கள் இப்போ படித்து கொண்டு வரோம். அதை நீங்கள் கட்டாயம் மனசில் வச்சுக்கொள்ளணும். I trust this is not the way that your company wishes to conduct business with valued customers. நான் நம்புகிறேன் இந்த மாதிரி சேவையை உங்களோட கம்பெனியில் இருக்கிற கஸ்டமர்ஸ் என்ன மாதிரியான வாடிக்கையாளருக்கு நீங்கள் கொடுக்கணும்னு விரும்பலைன்னு நான் நம்புகிறேன். I hope that you would replace the damaged items after inspecting. நான் நம்புகிறேன் நீங்கள் வந்து சேதமடைந்த இந்த பொருட்களை எனக்கு திரும்ப தருவீங்கன்னு. Please take necessary steps to prevent a similar situation from recurring. அதே நேரம் இதே மாதிரி திரும்ப திரும்ப நடக்காமல் இருக்க நீங்கள் ஒரு சில நடவடிக்கைகளை எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். I look forward to hearing from you soon. நான் நீங்கள் வந்து இந்த லெட்டருக்கு வந்து சீக்கிரமாக ஒரு பதில் அனுப்பணும்னு விரும்புகிறேன். தேங்க்யூ. yours faithfully BP யோகா நந்தன். இந்த மாதிரி நீங்கள் வந்து லெட்டரை க்ளோஸ் பண்ணணும். ஸோ now you know how to write formal letters. Activity 5. Read the following notice. Construct meaningful questions to which the underlined phrases will be the answers. இப்போ நாங்கள் போன யூனிட்டில் WH questions பார்த்தோம். அதை வச்சு தான் நாங்கள் இந்த யூனிட்லையும் நாங்கள் இந்த கொஷின்ஸை எழுதணும். முதல்ல இந்த நோட்டீஸை வாசிப்போம். Notice, a Shramadana campaign will be held on 30th May 2015 from 7:30 AM to 1:30 PM. அதாவது ஒரு சிரமதான நடவடிக்கையை பற்றி அறிவிக்கிறதுக்கு தான் இந்த சுவரொட்டி. To clean Danpitiya tank barn and the children's park. எதை நீங்கள் வந்து சுத்தம் செய்ய போகிறீங்க? Danpitiya tank, அதே நேரம் சிறுவர் பூங்கா. Refreshments and a complimentary cap will be provided. உங்களுக்கு உணவும் நீங்கள் வந்து உங்களோட சேவையை அளித்ததுக்காக உங்களுக்கு ஒரு தொப்பியும் வழங்கப்படும். All are invited. எல்லாரும் வரலாம். And the date, Municipal Council, Danpitiya. இப்போ நாங்கள் கேள்விகளை ஒருக்கா போய் பார்ப்போம். நீங்கள் கேள்விகளை இந்த மாதிரி எழுதினா சரியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பதில் இருக்கணும்? a Shramadana campaign. அப்போ ஸ்ரமதான கேம்பெயின்ன்றது ஒரு விஷயம். ஸோ இட்ஸ் அ வாட் கொஷன். will be held on 30th May. What will be held on 30th May? அதற்கு பிறகு 30th May 2015 அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கேள்வின்னு எப்போ நடக்க போகுது? ஸோ when will the Shramadana campaign be held? From 7:30 AM to 1:30 PM. அதே நேரம் எவ்வளோ நேரத்துக்கு இந்த சிரமதானம் நடக்கும்? For how long
will the Shramadana campaign be held? நீங்க எதை இப்ப வந்து சுத்தம் செய்ய போறீங்க? Cleaning Danpitiya tank barn and the children's park. Is the Shramadana campaign held? ஏன் நீங்க இந்த சிரமதானம் செய்றீங்க? அந்த ரெண்டு இடத்தையும் சுத்தம் செய்யறதுக்கு. So it's a why question. Are invited? யாரெல்லாம் இதுக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு? எல்லாரும். So who are invited? Was the notice written? எப்ப இந்த நோட்டீஸ் சுவரொட்டி எழுதப்பட்டது? When was the notice written? Has written the notice. யார் இந்த நோட்டீஸை எழுதினது? Who has written the notice? இந்த மாதிரி நீங்களும் இதுக்கு கேள்விகள் எழுதணும். Activity 6. Design a banner to be put up at the tank barn to inform the public about the Shramadana and the public awareness campaign organized by the municipal council in response to Mr. Peris's complaint. இப்போ நாங்கள் ஒரு பேனர் டிசைன் பண்ணணும். அதாவது சிரமதானத்தை பற்றியும் நாங்கள் சொல்லணும். அதே நேரம் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடக்க போகுதுன்றதையும் பற்றி நாங்கள் சொல்லணும். Now let's take a look at the banner. Clean and green, a perfect dream. இப்போ தலைப்பு வந்து நல்ல கவர்ச்சியாக இருக்கணும். அப்போ சுத்தமாகவும் சுத்தம் மற்றும் பச்சை அப்படின்னா என்ன அர்த்தம்? க்ளீன் அண்ட் க்ரீன், நாங்கள் வந்து சுத்தமானதாகவும் சூழலை மாசுபடுத்தாமலும் வாழணும். அதுதான் எங்களோட ஒரு பர்ஃபெக்ட் 100% எங்களோட கனவாக இருக்கும். A Shramadana campaign to clean the Danpitiya tank barn. இப்போ முதலாவதாகவே நாங்கள் வந்து ரொம்ப தெளிவாக டிரெக்டாக நாங்கள் வந்து இந்த அறிவுறுத்தல் வந்து எதற்கு என்று நாங்கள் எழுதிடணும். அதே நேரம் இதில் பந்தியாக எழுதினா நிறைய பேர் வாசிக்க மாட்டாங்க. அதனால் உங்களோட எழுத்துக்களை நீங்கள் குறைச்சி எழுதணும். டேட் 30th May 2015, டைம் 7:30 AM to 1:30 PM. ஹவு இட் ஸ்டார்ட்ஸ், எப்படி இந்த சிரமதானம் ஆரம்பிக்க போகுது? வித் அன் அவேர்னஸ் கேம்பெயின் ஆர்கனைஸ்ட் பை த முனிசிபல் கவுன்சில். வாட் யூ கெட், உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ், காம்ப்ளிமெண்ட்ரி கேப், ப்ளீஸ் பி தேர். இப்போ இந்த இடத்துல ஆல் ஆர் இன்வைட்டட்னு சொல்லாததுக்கு காரணம், இப்படி ஒரு பேனருக்கு வந்து எல்லாருமே வரலாமண்டா அதை நாங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை. யாரெண்டாலும் வந்து உதவி செய்யலாமன்றது தான் ஒரு சுவரொட்டியோட நோக்கமாக இருக்கும். Punctuation marks. Do you all remember punctuation marks? நிறுத்தற்குரிய குறியீடுகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தமிழ்லையும் நீங்கள் நிறுத்தற்குறிகள் பாவிப்பீங்க. இப்போ நாங்கள் ஒரு சில நிறுத்தற்குறியீடுகளை பார்ப்போம். ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி, கமா. கமா நாங்கள் பிரிக்கிறதுக்கு, வசனங்களை பிரிக்கிறதுக்கு, சொற்களை பிரிக்கிறதுக்கு நாங்கள் பாவிப்போம். அதே நேரம் செமிகோலன், ஒரு சொற்றொடரை பிரிக்கிறதுக்கு பாவிப்போம். கோலன், ஒரு விஷயத்தை சொல்லி நாங்கள் கோலன் எழுதி தான் கீழே வந்து புல்லட் பாயிண்ட் அப்படியெல்லாம் எழுதுவோம். அதே நேரம் நாங்கள் வந்து கொஸ்டின் மார்க், கேள்வி குறி அல்லது வினா குறியீடு ரொம்பவே முக்கியம். இந்த யூனிட்ல நாங்கள் எந்த பங்க்சுவேஷன் மார்க்கை ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்? எக்ஸ்க்ளமேஷன் மார்க், ஆச்சரிய குறி. இப்போ ஆச்சரிய குறி என்று நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நிறைய வித்தியாசமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு நாங்கள் ஆச்சரிய குறியீடை பாவிக்கிறோம். என்னென்னத்துக்கெல்லாம் பாவிக்கிறோம்னு நாங்கள் பார்ப்போம். Now let's read this dialogue. Activity 7. Exclamation mark. Randuli, good morning. காலை வணக்கம் என்று சொல்றாங்க. Tashmi, good morning Randuli. Did you go to the park after the Shramadana? நீங்க வந்து சிரமதானத்துக்கு பிறகு பூங்காவுக்கு போனீங்களா? No, I didn't have time. எனக்கு நேரம் இருக்கல. Shall we now? நாங்கள் இப்போ போய் பார்ப்போமா? Okay, I'd love to. இது வந்து I would சுருக்கம். I would love to. Then next one says, hello. இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆச்சரிய குறியீடு பார்க்கலாம். We are going to the park. Would you like to join us? நாங்கள் பூங்காக்கு போகிறோம். உங்களுக்கு எங்களோட வர விருப்பமா? No way.
ஐயோ என்னால் வர முடியாது. ஐ நெவர் கோ தேர், நான் போகிறதே இல்லை. த கார்பேஜ் பிட், அது ஒரு குப்பை கூலம். இப்போ இந்த ஆச்சரிய குறியீடில் வர உணர்ச்சிகள் என்ன, கொஞ்சம் வித்தியாசம் இல்லையா? குட் மார்னிங் என்று சொல்கிற நேரம் வர ஆச்சரிய குறியீடுக்கும் நோவே த கார்பேஜ் பிட் இப்படி சொல்கிறதுக்கு ஆன உணர்வுகளும் வேறு. நாட் எனிமோ, இப்போ அப்படி இல்லை. யூ டிட் ஜாயின் அஸ் இந்த ஸ்ரமதான, நீங்கள் எங்களோட சிரமதானத்துக்கு வரலையே. சிரமதானமா? அப்போ அதில் அவர் உண்மையாலுமே அவரோட ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஐ டிட் நோ அபவுட் இட், எனக்கு அதை பற்றி தெரியாது. வி வர் நாட் ஹியர் டியூரிங் த லாஸ்ட் 3 weeks, நாங்கள் இங்கே கடந்த 3 கிழமையாக நாங்கள் இங்கே இருக்கலை. ரியலி, உண்மையாவா? தென் ஜாயின் அஸ், லெட்ஸ் கோ, அப்படின்னா எங்களோட வாங்க, எல்லாரும் போவோம். சில்ட்ரன் வாக் டு த பார்க். நெத்தும் சேஸ், வண்டர்ஃபுல், ஷா என்ன அழகாக இருக்குன்னு சொல்கிறார். ஐ கான் பிலீவ் மை ஐஸ், என்னால் இந்த கண்ணையே நம்ப முடியலை. அப்புறம் மறுபடியும் அவரோட ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஐ எம் ஹாப்பி தட் வி கண்ட்ரிபியூட்டட் டு மேக் த பிளேஸ் க்ளீன் அண்ட் அட்ராக்டிவ் டு, எங்களுக்கு இந்த இடத்தை சுத்தம் செய்கிறதுக்கும் அதை மிக அழகாக மாற்றுறதுக்கும் நாங்கள் பங்களிப்பு செஞ்சதை நினச்சி எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். லுக், அங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு ஆச்சரிய குறியீடு இருக்குது. த கார்பேஜ் பின்ஸ் ஆர் கெப்ட் ஓவர் தேர், அங்கே தான் குப்பை வாளியெல்லாம் இருக்குது. ஸோ இட்ஸ் ஈஸி டு மெயின்டைன் த கிளென்லினஸ், அதனால் இங்கே சுத்தத்தை பேணுறது ரொம்ப சுலபமாக இருக்குது. லெட்ஸ் கோ இன், ஐ வாண்ட் டு கோ ஆன் அ ஸ்விங், எனக்கு ஊஞ்சலாட விருப்பமாக இருக்குது. ஸ்விங், Tashmi says, ஊஞ்சலா? No, I can't. I am afraid of that. எனக்கு ஊஞ்சலண்டா பயம். Now let's look at the different ways we can use the exclamation marks. List out the utterances in the above conversation which end with exclamation mark. Categorize them under the following topics. இப்போ நாங்கள் 4 வித்தியாசமான விஷயங்களை நாங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கை முதல்ல இருந்த கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம். முதலாவது கிரீட்டிங்ஸ், அதாவது வணக்கம் தெரிவிக்கிறது. இப்போ ஹலோ, குட் மார்னிங், ஹாய், இது எல்லாமே நாங்கள் அதை எழுதிட்டு நாங்கள் நிறுத்தற்குறியீடும் எழுதுவோம். ஸோ கிரீட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் உதாரணத்துக்கு எழுதலாம். தேர் வாஸ் குட் மார்னிங், ஹலோ. இப்போ அடுத்ததா எக்ஸ்பிரஸிங் சர்ப்ரைஸ், ஆச்சரியத்தை வெளிக்காட்டுறது. அதுவும் நாங்கள் ஒரு சில இடங்களில் பார்த்தோம். முதலாவதா நாங்கள் லுக், அங்கே பாருங்க, சுத்தமான பூங்காவை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அதே நேரம் ஸ்ரமதான, சிரமதானமா, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னார். அதுவும் ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறது. வேறு என்னென்ன விஷயங்களுக்கு அவங்க ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினாங்க? நாங்கள் இந்த 2 விஷயத்துக்கு தான் முக்கியமாக அவங்க ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினாங்க. Now let's look at positive feelings. இப்போ நேர்மறையான எண்ணங்களை காட்டுறதுக்கும் நாங்கள் பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் என்று சொல்லுவோம். அதுக்கும் நாங்கள் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்ஸ் யூஸ் பண்ணுவோம். பாசிட்டிவான ஃபீலிங்ஸ் என்ன? நாட் எனிமோ, இப்போ அது குப்பை குளமா இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நாட் எனிமோ. வேற இந்த தருணத்தில் பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் இருந்தது. ஐ கான் பிலீவ் மை ஐஸ், என்னால் இந்த கண்ணையே நம்ப முடியலன்னு சொன்னார். ஸோ ஐ கான்ட் பிலீவ் மை ஐஸ். வேற ஏதாவது இருந்ததா பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு? வண்டர்ஃபுல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்தது. இது பாசிட்டிவ் ஃபீலிங். இதனால தான் நீங்கள் வாசிக்கிற நேரம் கொஞ்சம் கவனமாக யோசித்து வாசிக்கணும். அதே நேரம் இந்த உணர்வுகளை நீங்கள் சரியாக விளங்கி கொள்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக வாசிக்கணும். இல்லாட்டி எந்த இடத்துல எந்த உணர்வுக்காக எக்ஸ்க்ளமேஷன் மார்க்ஸ் பாவிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும்.
நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். எதிர்மறையான எண்ணங்களை காட்டுறதுக்காக பாவிச்ச இடங்களும் இருந்தது. நோவே, நான் அந்த இடத்துக்கு போகிறதே இல்லை என்றதுக்கு சொல்ல அவர் நோவே என்று சொன்னார். அதே நேரம் த கார்பேஜ் பிட், அது ஒரு குப்பை கூளம். வேற எந்த இடத்துல நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் காமிச்சாங்க? அதே நேரம் ஸ்விங், ஊஞ்சலா. வழக்கமாக ஒரு சிலருக்கு ஸ்விங்ஸ்ன்னா ரொம்பவே பிடிக்கும். அப்போ அவங்க இந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷமாக ஸ்விங், ஐ வுட் லவ் டு ப்ளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க? ஸ்விங், ஐ எம் அஃப்ரேட், எனக்கு பயம், என்னால் அதில் போக முடியாது. அண்ட் தட் இஸ் வை ஹியர் ஸ்விங் இஸ் இன் த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கேட்டகரி. Learning point. Adverbs. Today, for our grammar activities, we are going to learn about adverbs. Read the following sentences. Polythene bags have been thrown away carelessly. கவனமில்லாம பொலித்தீன் பைகளை வீசி எறிஞ்சிருக்காங்க. We have worked very hard. நாங்கள் ரொம்பவே கடினமாக வேலை செஞ்சிருக்கோம். Place the date directly below the address. திகதிய விலாசத்துக்கு கீழாக எழுதுங்க. The underlined words in these sentences describe the action. They are called adverbs. நீங்கள் adjectives படிச்சிருப்பீங்க. அதாவது nouns, பெயர் சொற்களை விவரித்தா அது adjective. வினை சொற்களை டிஸ்கிரைப் பண்ணுற நேரம் அது adverbன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ carelessly thrown, வீசுகிற அந்த ஆக்ஷனை தான் carelesslyன்னு சொல்லியிருக்காங்க. worked, வேலை செய்கிறது தான் hardன்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. place the date, placing, எப்படி எழுதணும்ன்றது தான் directlyன்னு இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. come here immediately, இங்கே உடனடியாக வாங்க. come here quickly, இங்கே வேகமாக வாங்க. come here now, இப்போவே உடனே வாங்க. you did the work successfully, நீங்கள் வெற்றிகரமாக வேலையை செய்தீங்க. you did the work well, நீங்கள் ரொம்பவே நன்றாக வேலையை செய்தீங்க. இப்படி நாங்கள் நிறைய வித்தியாசமான விதத்தில் நாங்கள் வேர்ப்ஸை அட்வர்ப்ஸ் மூலமாக நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணலாம். when my teacher arrives early to school. இப்போ நாங்கள் வித்தியாசமான அட்வர்ப்ஸ் என்னென்னலாம் பார்ப்போம். my teacher arrives early to school. அப்போ arrives, அவங்க காலையிலே வெள்ளன வருவாங்க, early. அப்போ அவங்க வர்றதைத்தான் நாங்கள் early என்ற adverb மூலமாக டிஸ்கிரைப் பண்ணுறோம். அப்போ when. how my father drives carefully. உங்களோட அப்பா எப்படி வாகனம் ஓட்டுவார்னு கேட்டால் he drives carefully. அவர் நான் அண்டர்லைன் பண்ணுறது verb, ரெட்டில் இருக்கிறது adverb. carefully கவனமாக வண்டியை ஓட்டுவார். where, எங்கே. my mother and her sister go everywhere together. அவங்க எல்லா இடத்துக்கும் சேர்ந்து தான் போவாங்க. ஸோ go என்ற அந்த வேர்பை எவ்ரிவேர் டிஸ்கிரைப் பண்ணுது. இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அட்வர்ப்ஸ்ன்றது எவ்வளோ பறந்து விரிந்த சொற்கள் எல்லாம் அட்வர்ப்ஸில் இருக்குன்னு. இன் வாட் வே, என்ன விதத்தில். மலித் ரைட் ஸ்லோலி, அவர் மிகவும் ஸ்லோவாக, வேகம் குறைவாக எழுதுவார். ரைட்ஸ், he should improve his speed, அவர் அவரோட வேகத்தை அதிகரிக்கணும். to what extent, எந்த அளவுக்கு. let's have a cold drink as it is terribly hot today. ரொம்ப ரொம்ப வெயிலாக இருக்கிறனால நாங்கள் ஒரு குளிர்ந்த பானம் ஒன்றை அருந்துவோம். let's have a cold drink as it is terribly hot today. அப்போ அந்த ஹாட், ஹீட்டை தான் terribly என்ற adverb டிஸ்கிரைப் பண்ணுது. Activity 8. Change these words into adverbs. Honest, honestly. இப்போ நாங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் adverb-ஆக மாற்றணும். happy, it's an adjective. so happily. இப்போ நீங்கள் ஒன்றை கவனிக்கணும். happy என்ற வார்த்தையை நாங்கள் மாற்றுற நேரம் ஸ்பெல்லிங் சேஞ்ச், y-யை நாங்கள் கட் பண்ணி ILY என்று தான் எழுதுவோம். ஸோ நாங்கள் adverbs கிரியேட் பண்ணுற நேரம் ஸ்பெல்லிங் சேஞ்சஸையும் கவனமாக பார்க்கணும். sad, sadly, எல்லா நேரமும் ஸ்பெல்லிங் சேஞ்ச் இருக்காது. safe,
சேஃப்லி. இப்போ இதில் மீனிங் மாற்றம் இருக்கா, அர்த்தம் மாறுதா? இல்லை. ஆனால் ஒரு சில நேரத்தில் ஸ்பெல்லிங் மாறும். glad, gladly, clear, clearly, correct, correctly, foolish, foolishly, loud, loudly, அதாவது சத்தம் சத்தமாக, annual, annually. இதுலேயும் நாங்கள் வந்து எல் வந்து டபுள் லெட்டர் ஆகுது. ஸோ ஸ்பெல்லிங் சேஞ்ச் இருக்குது. நீட், நீட்லி, ரியல், ரியலி. இதுலேயும் எங்களுக்கு ஸ்பெல்லிங் சேஞ்ச் இருக்குது. டபுள் எல். ஃபுல், ஃபுல்லி. இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எல் வந்து டபுள் ஆகுது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி. அதே மாதிரி தான் எல்லா வேர்ட்ஸுக்கும் வரும். பெயின்ஃபுல், பெயின்ஃபுல்லி, wonderful, wonderfully, colorful, colorfully, skillful, skillfully, tearful, tearfully, powerful, powerfully, careful, carefully. இப்போ உங்களுக்கு வேர்ட்ஸ்லேருந்து எப்படி adverbs கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியும். Activity 9. Underline the adverbs in these sentences. இந்த வசனங்களில் இருக்கிற adverbs நாங்கள் அண்டர்லைன் பண்ணுவோம். Open the door very slowly and quietly. கதவை மிகவும் மெதுவாக சத்தம் இல்லாமல் திறங்க. ஸோ ஓப்பன் என்ற இந்த வேர்பை தான் ஸ்லோலி அண்ட் குவைட்லி டிஸ்கிரைப் பண்ணுது. மை லிட்டில் பிரதர் இஸ் ஸ்பிளாஷிங் வாட்டர் இன் த பூல் நாய்ஸிலி. என்ற சின்ன தம்பி வந்து நீச்சல் குளத்தில் ரொம்பவே சத்தமாக தண்ணியில் விளையாண்டு கொண்டு இருக்கிறார். ஸோ நாய்ஸிலி. ஸ்பிளாஷிங் என்றது தான் நாய்ஸிலி டிஸ்கிரைப் பண்ணுது. கேன் யூ கம் ஹியர் குவிக்லி. நீங்கள் இங்கே உடனே வேகமாக வர முடியுமா? we sometimes go out for dinner. அப்போ இந்த கோவை எந்த வார்த்தையை டிஸ்கிரைப் பண்ணுது? sometimes. அங்கே ஒரு சில நேரம் போவோம். அப்போ adverbs வந்து adverb of time ஆகவும் இருக்கலாம். they usually lock the door when they go out. அவங்க பொதுவாக வீட்டு கதவை பூட்டிட்டு தான் போவாங்க. ஸோ யூஷுவலி. occurrence. எவ்வளோ நீங்கள் often, rarely, usually, regularly இது எல்லாமே occurrence. அதாவது எவ்வளோ தடவை நீங்கள் அந்த வேலையை செய்வீங்க அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கான adverbs. Now let's underline some more adverbs. She read the notice carefully. இப்போ ரீட் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில் நீங்கள் வாசிக்கிற சந்தர்ப்பத்தை வச்சு தான் அது பாஸ்ட் டென்ஸாக ப்ரெசன்ட் டென்ஸான்னு டிசைட் பண்ணலாம். இதில் ஷீ இருந்திருக்கிறனால சிங்குலர், ப்ரெசன்ட் டென்ஸ் என்றால் ஷீ ரீட்ஸ் அண்ட் எஸ் வந்திருக்கும். ஸோ இது பாஸ்ட் டென்ஸ். ஷீ ரெட் த நோட்டீஸ் கேர்ஃபுல்லி. கவனமாக வாசித்தாங்க. The mother watched anxiously at her child on the first day of school. அம்மா வந்து பிள்ளைய முதல் நாள் பாடசாலைக்கு அனுப்புகிற நேரம் ரொம்பவே anxiously பயமாக பார்த்து கொண்டு இருந்தாங்க. According to the police, the fire was started deliberately. போலீஸார் என்ன சொல்கிறாங்க? ஃபயர், அந்த நெருப்பை வந்து வேணுமெண்டே ஆரம்பிச்சிருக்காங்க. deliberately. The cat walked calmly along the wall. அந்த பூனை வந்து மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் நடந்து போய் கொண்டிருந்ததாம். They foolishly spent all the money without saving any for the future. முட்டாள்தனமாக எல்லா காசையும் அப்பவே செலவழிச்சிட்டாங்க. இப்போ இதில் வந்து நாங்கள் ஒருக்கா வேர்ட்ஸையும் அண்டர்லைன் பண்ணி பார்ப்போம். ஸோ கேர்ஃபுல்லி, ரீட் கேர்ஃபுல்லி, watched anxiously, started deliberately, walked calmly, spent foolishly. Activity 10. Complete the sentences using the correct form of the word in the brackets correctly.
இப்போ பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி அட்வர்பாக மாற்றுறதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னோட சேர்ந்து ஆன்சர் எழுதுங்க. The old lady crossed the road careful. வயது போன அந்த மூதாட்டி வந்து எப்படி பாதையை கடந்தாங்க? கவனமாக, carefully. The man waited for the bus impatient. பொறுமை இல்லாமல் அந்த மனிதர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருந்தார். ஸோ impatiently. These sums are not correct done. இந்த கணக்கு வேலைகள் எல்லாம் சரியாக செய்யப்படவில்லை. Correctly done. We hold the competition annual. நாங்கள் வருடாந்திரமாக இந்த போட்டியை நடாத்துறோம். ஸோ annually. The hall is decorated colorful. வரவேற்பறை மிகவும் அழகாக நிறைய வண்ணங்களோட அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. ஸோ கலர்ஃபுல்லி. Let's write some more adverbs or adjectives. Choose the correct word to complete the sentence. சரியான வார்த்தையை தெரிவு செய்யணும். அப்போ எல்லாமே adverbs-ஆக இருக்காது. State whether the chosen word is an adjective or an adverb. அப்போ நாங்கள் செலக்ட் பண்ண வேர்ட் வந்து அட்ஜெக்டிவாக அட்வர்பான்னு சொல்லணும். She stood staring blank into space. அவங்க கண்ணை வெறிச்சு பார்த்து கொண்டிருந்தாங்களாம். ஸோ staring emptily. ஸோ இது வந்து adverb. The bottle is empty or emptily. பாட்டில் வந்து ஒன்றுமே இல்லாமல் எம்டியாக இருந்தது. ஸோ எம்டி. ஸோ திஸ் இஸ் an adjective. The singer sang good or well. Sang well. அவங்க நன்றாக பாடினார்கள். ஸோ திஸ் இஸ் an adverb. After 2 weeks she is good or well. 2 கிழமை கழிச்சு அவங்க நல்லா இருக்காங்க. After 2 weeks she is well. இதுலேயும் மறுபடி well தான் வரும். That hillside is beautiful, beautifully. அந்த மலை வந்து அழகாக இருக்கு. Beautiful. இப்போ இது வந்து adjective. These children spoke beautifully. மிக அழகாக கதைச்சாங்க. ஸோ இது ஒரு adverb. The cheese on the biscuit tastes bad, badly. The cheese வந்து இந்த பிஸ்கட்டில் ரொம்பவே டேஸ்ட் வந்து மோசமாக இருக்குது. ஸோ bad. Taste bad. That boy near the street is bad, badly. அந்த தெருவில் இருக்கிற பையன் வந்து மோசமானவர். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா taste bad அது ஒரு adverb. The boy near the street is bad. Bad boy இது வந்து adjective. இப்போ பேடுன்ற வார்த்தை வந்து சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜெக்டிவாகவும் இருக்கும், அட்வர்பாகவும் இருக்கும். ரீட் அண்ட் என்ஜாய். இப்போ இது வந்து நாங்கள் கடி ஜோக்ஸ் வாசிக்க போகிறோம். A day without laughter is a day wasted. சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளின் ஒரு மிக பிரபலமான ஒரு நகைச்சுவை கலைஞர். அவர் என்ன சொல்கிறார்? ஒரு நாள் கூட நாங்கள் சத்தமாக சிரிக்காமல் வாழ்ந்தோம்டா அந்த நாளே வீணுன்னு சொல்கிறார். இப்போ நாங்கள் இந்த ஜோக்ஸை வாசிப்போம். Teacher, suddenly go to the map and find Australia. Suddenly says, here it is. Teacher, very good. Now, class, who discovered Australia? Class, சந்தலி. அதாவது சந்தலியை போய் மெப்பில் ஆஸ்திரேலியா எங்கே இருக்குன்னு காட்ட சொல்கிறாங்க. அப்புறம் கிளாஸில் உள்ள மற்ற பிள்ளைகள்கிட்ட ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் அது சந்தலி தான் கண்டுபிடிச்சதுன்னு சொல்கிறாங்க. Son, great news. ரொம்பவே நல்ல செய்தி. The teacher said we would have a test today, come rain or shine. மழை என்றாலும் வெயில் என்றாலும் இன்றைக்கு எங்களுக்கு டெஸ்ட்டுன்னு டீச்சர் சொன்னாங்க. மதர், வாட்ஸ் ஸோ கிரேட் அபவுட் இட்? அதில் என்ன அவ்வளோ நல்லதாக இருக்குது? சன், இட்ஸ் ஸ்னோயிங். இப்போ மழையும் இல்லை வெயிலும் இல்லை, ஸ்னோ பனி பெய்கிறனால டீச்சர் இன்றைக்கி டெஸ்ட் கொடுக்க மாட்டாங்கங்கிற அர்த்தத்தில் அவர் கதைக்கிறார்.
How old were you on your last birthday? போன பிறந்த நாளில் உங்களுக்கு எத்தனை வயசு? Student 9. How old will you be on your next birthday? உங்களோட அடுத்த பிறந்த நாளில் நீங்கள் எத்தனை வயசாக இருப்பீங்க? 11. 11 வயசு. That's not possible. Think again. அது சாத்தியமில்லை, திருப்பி யோசிங்க. It's the truth. அதுதான் உண்மை. I'm 10 today. நான் இன்றைக்கு 10 வயசாக இருக்கேன் எனக்குன்னு சொல்கிறார். What do you call an alligator in a vest? An investigator. இதை நாங்கள் puns என்று சொல்லுவோம். What happens if you eat yeast and shoe polish? Yeast time shoe polish சாப்பிட்டா என்ன நடக்கும்? Every morning you will rise and shine. நான் yeast வந்து எழும்பக்கூடிய தன்மை, ஷூ பாலிஷ் எதுக்கு போடுவோம்? நாங்கள் ஷைன் பண்ணுறதுக்கு போடுவோம். A woman entered a shop and saw a little dog. ஒரு சிறிய நாயை பார்த்தாங்களாம். She asked the shopkeeper, does your dog bite? உங்களோட நாய் கடிக்குமா? The shopkeeper said, no, my dog does not bite. இல்லை, இந்த நாய் கடிக்காது. The woman tried to pet the dog and the dog bit her. நாயை வந்து அவங்க தடவை பார்த்த நேரம் நாய் வந்து அவங்களோட கையை கடிச்சிட்டு. Ouch, she explained. Ouchன்னு அவங்க கத்திருக்காங்க. Didn't you say your dog doesn't bite? நீங்கள் சொல்லலையா உங்களோட நாய் வந்து கடிக்காதுன்னு? The shopkeeper replied, that is not my dog. ஆனால் அது எந்த நாய் இல்லைன்னு அவர் சொல்லியிருப்பார். Activity 11. Collect jokes like these and prepare a booklet. Share them with your friends. இந்த மாதிரி நீங்களும் கடி ஜோக்ஸ் சேர்த்து அது உங்களோட நண்பர்களோட சொல்லி சிரித்து மகிழுங்க. Activity 12. Match these answers with the riddles. Ask these riddles from your friends. இது வந்து புதிர், ஆனால் இது வந்து கொஞ்சம் நகைச்சுவையான புதிர்கள். நீங்கள் எதிர்பார்க்குற ஆன்சர்ஸ்க்கு வராது. Why won't the elephant use the computer? ஏன் வந்து யானை வந்து கம்ப்யூட்டரை பாவிக்காது? ஏனெண்டா அதுக்கு வந்து he is afraid of the mouse. அவருக்கு எலியண்டா பயம், ஏன்னா கம்ப்யூட்டரோட மவுஸ் வரும். Where can you find an ocean without water? எங்கே நீங்கள் ஒரு கடலை, ஓஷன்னா சமுத்திரம், தண்ணி இல்லாத சமுத்திரத்தை காணலாம்? For that we can write on a map. ஒரு வரைபடத்தில் தான் நீங்கள் அதை பார்க்கலாம். Why did the computer go to the doctor? ஏன் வந்து கணினி வந்து டாக்டர்கிட்ட போனிச்சாம்? It had a virus. அதுக்கு வைரஸ் இருந்தனால. What is white when it is dirty? எது வந்து அசுத்தமாக இருக்கிற நேரம் வெள்ளையாகும். And black when it is clean. சுத்தமாக இருக்கிற நேரம் கருப்பாகவும் இருக்கும். இது ரொம்பவே சுலபமானது இல்லையா? A blackboard. What always falls and never gets hurt? எது எப்பயுமே கீழே விழும், ஆனால் அதற்கு வந்து ஹர்ட்னா வலிக்காது. அப்போ அதுக்கு என்ன ஆன்சர்? ரெயின். மழை தான் கீழே விழும், ஆனால் அதுக்கு வலிக்காது. Now let's first of all cut the words that we have already written. What is a robot's favorite snack? ஒரு ரோபோட பிடிச்ச சாப்பாடு என்னவா இருக்கும்? Computer chips. What is the longest word in the English language? ஆங்கில மொழியில் இருக்கிற மிகப்பெரிய வார்த்தை எது? Smiles. Smiles என்றதான் பெரிய வார்த்தையாம். ஏன்? There is a mile between the first and the last. மைல் என்ற வார்த்தை வந்து ரெண்டு எஸ்ஸுக்கும் நடுவில் இருக்கிறனால. What letters are not in the alphabet? Alphabetல இல்லாத லெட்டர் என்னது? The ones in the mail. தபால் பெட்டியில் இருக்கிற லெட்டர் தான் alphabetல இல்லாத லெட்டர். What can't be used until it's broken? எதை நாங்கள் உடைக்காம பாவிக்க இயலாது? Again very easy, an egg. What letter of the alphabet has got lots of water? இந்த alphabet letterல நிறைய தண்ணீர் இருக்கு. The sea. sea என்றது கேட்க எப்படி இருக்கும்? SEAC, கடல் என்ற தொனியில் இருக்கிறனால. Why is a river rich? ஏன் ஒரு நதி வந்து ரொம்பவே வசதியாக இருக்கும், பணக்காரனாக இருக்கும்? Because it has two banks. ஏனண்டா அதுக்கு ரெண்டு பக்கமும் கரையோரம், அதுக்கு ஆங்கிலத்தில் பேங்க் என்று சொல்கிறனால
ரெண்டு பக்கமும் கரையோரம் இருக்கிறனால. Now we have completed all the activities in Unit 5 Pupil's book. Let's start writing the answers for Unit 5 workbook activities as well.